ரோமன் கத்தோலிக்கருக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? ரோமன் கத்தோலிக்கம் என்பது ஒரு மதம். இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் தங்களை இந்திய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். இந்தியாவில் வாழும் கத்தோலிக்கராக இருந்தாலும் ரோமன் கத்தோலிக்கர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். இது வித்தியாசம். என்னை பொறுத்தவரை கிறிஸ்துவை மட்டுமே தொழுது கொள்கிறவர்களே கிறிஸ்தவர்கள். ஓ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படுவது என்றால் என்ன? இருதயம் சுத்தமாகிறதுன்னு அர்த்தம். இயேசு இருதயத்திற்கு வெள்ளையடிப்பவர் அல்ல, இருதயத்தை வெள்ளையாய் மாற்றுகிறவர். இரத்தத்தால் கழுவப்படுவதுன்னா பாவத்திலிருந்து விடுதலை அடைவதுன்னு அர்த்தம். செய்த பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை அல்ல, பாவம் செய்யாமல் இருக்கவும் விடுதலை. குளிக்க போறோம்னா புறப்பட போறோம்னா அர்த்தம். தட்டை கழுவுறோம்னா சாப்பிட போறோம்னா அர்த்தம். வண்டியை கழுவுறோம்னா வெளியே கிளம்புறோம்னா அர்த்தம். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம்னா அந்த நற்செய்தியை சொல்ல போகணும்னு அர்த்தம். ஜெபம் எப்படி பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? கடவுளை பார்த்து எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லாம, பிரச்சனையை பார்த்து எனக்கு பெரிய கடவுள் இருக்காருன்னு சொல்லணும். கடவுளே என் சுமையை குறைங்கன்னு வேண்டாம, சுமக்கிறதுக்கு என் முதுகை பலப்படுத்துங்கன்னு ஜெபிக்கணும். ஜோசியம் அதிர்ஷ்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் மனுஷனா ஏற்படுத்திக்கிட்டது. கையில ஒரு விரல் குறைஞ்சா ஊனம்னு சொல்வான், ஒரு விரல் அதிகமா இருந்தா அதிர்ஷ்டம்பான். ஜோசியத்துல கூட ரேஸ்ல ஜெயிக்க போற குதிரை பேரையும் பரிசு விழ போற லாட்டரி சீட்டு நம்பரையும் எந்த ஜோசியரும் இதுவரைக்கும் சொன்னதா சரித்திரமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியமும் அதிர்ஷ்டமும் உழைப்புல நம்பிக்கை இல்லாதவன் நம்புறது. செய்யும் தொழிலே தெய்வம், அதை பத்தி உங்களோட கருத்து? இது கிறிஸ்தவருக்கு பொருந்தாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சிகரெட் வித்துக்கிட்டே சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஒயின் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டே வேதாகமம் படிக்க முடியாது. இப்படி இன்னும் நிறைய தொழில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாம டிவிலேயே ஆராதனை பார்க்குற கிறிஸ்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு பரலோகமும் டிவியிலேயே காண்பிக்கப்படும், ஆனா டிவி நரகத்துல இருக்கும். இந்து மதத்துல தான் ஜாதி வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு வர்றீங்க. கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கறது இல்லையா? ஜாதி பார்க்கறவங்க கிறிஸ்தவங்களே இல்லை.